dear 12th standard students. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே குவார்டர்லி எக்ஸாமில் வந்து மேக்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ ஸ்டேட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் மேக்ஸ் எக்ஸாம். பட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு கொஸ்டின் வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த 12th மேக்ஸ் எக்ஸாமில் வந்து எப்படி 7 5 மார்க் அட்டன் பண்ணுறது, எந்த சம்லாம் பார்த்தா ஈஸியாக 7 5 மார்க் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்லக்கூடிய சம் எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். ஸோ இந்த சம் மட்டும் பார்த்தா போதும், கண்டிப்பாக நீங்கள் 7 5 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லெசன் 1. இப்போ லெசன் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம் என்னன்னா, மொத்தமே 6 எக்ஸாம்பிள் சம் தான் பார்க்க போறீங்க. ஸோ 1.23, 1.25, 1.27, 1.34, 1.39, 1.40. அடுத்து எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 4 எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 4 எக்ஸசைஸில் வந்து 1.4ல வந்து ஃபர்ஸ்ட்ல தேர்டும் ஃபோர்த்தும், அதே போல் 1.5ல செகண்டும் ஃபோர்த்தும், 1.6ல செகண்டும் தேர்டும், 1.7ல செகண்டும் தேர்டும். ஸோ இதை மட்டும் பார்த்தாவே போதும், ஈஸியாக வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 2 5 மார்க். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் மட்டும் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து மொத்தம் 7 5 மார்க் இல்லையா? ஸோ 7 2 14 5 மார்க் கேட்பாங்க. ஒவ்வொரு லெசன்லுமே வந்து கண்டிப்பாக 2 5 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பார்த்தாவே போதும், 2 5 மார்க் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அடுத்து லெசன் 2. லெசன் 2ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 5 சம் தான் இருக்கு. 2.8, 2.15, 2.27, 2.34, 2.35. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்ல பார்த்தீங்கன்னா 2.4ல 7th சம்மு, 2.5லையும் 7th சம்மு, 2.6ல செகண்ட் சம்மு, 2.7ல 6th சம்மு, 2.8ல 5th சம். ஸோ ஒரு எக்ஸசைஸ்க்கு நான் வந்து ஒரு சம் தான் கொடுத்துருக்கேன். மொத்தமே 5 சம்மு. ஸோ இந்த பக்கம் ஒரு 5 சம்மு, டோட்டலாக 10 சம் தான் பார்க்க போறீங்க. ஸோ இந்த 10 சம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 2 5 மார்க் அதில் வந்து கேட்பாங்க. அடுத்து லெசன் 3. லெசன் 3ல பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 எக்ஸாம்பிள் சம் தான் பார்க்க போகிறோம். என்ன? 3.15, 3.23, 3.24, 3.28. அதே போல் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 3.3ல 5th சம்மு, 3.4ல ஃபர்ஸ்ட்டும் செகண்டும், 3.5ல 5th 7th. ஸோ டோட்டலாக 5 சம், 5 + 4 மொத்தமே 9 சம் தான் பார்க்க போறீங்க. கண்டிப்பாக இந்த 9 சம் வந்து 2 5 மார்க் வந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மொத்தமாக சேர்த்து பார்த்தாவே நமக்கு வந்து கம்மியான சம்ஸ் தான் இருக்கு. ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து லெசன் 4. லெசன் 4ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு 3 சம், 4.22, 4.23, 4.28. எக்ஸசைஸ் 4.5ல 5 6 7. ஸோ மொத்தம் 6 சம் இருக்கு. இந்த 6 சம் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வந்துடும். அடுத்து லெசன் 5. லெசன் 5ல பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸாம்பிள் வந்து 5.10, 5.19, 5.22, 5.23, 5.26. இந்த 5 எக்ஸாம்பிள். அதே போல எக்ஸைஸ் 5.1ல 6th, 5.2ல 4th, 5th, 8th, 5th, 6th. ஸோ இந்த சம் பார்த்தாவே கண்டிப்பா இதுல இருந்து 2 5 மார்க் வந்துடும். அதே போல எக்ஸாம்பிள் 5.31, 5.32, எக்ஸைஸ் 5.5ல 1 3 8 9. இந்த 6 சம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 5 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லெசன்ல வந்து நம்ம வந்து 3 5 மார்க் எதிர்பார்க்கலாம் குவார்டர்லி எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு. அடுத்து லெசன் 6. லெசன் 6ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.3, 6.5, அடுத்து எக்ஸைஸ் 6.1ல 9 10. இந்த 4 சம்மே பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா, சைன் ஆல்பா பிளஸ் பீட்டா, காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா. ஸோ மேக்ஸிமம் இந்த 4 கொஸ்டின்ல இருந்து ஒரு சம் வந்து எப்பவுமே கேட்குறாங்க. ஸோ இந்த 4 சம் எல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 6.23, 6.3ல 4. ஸோ இந்த 4 சம்ல கண்டிப்பாக ஒரு சம் வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த 2 சம் சேர்த்துக்கணும். ஸோ மொத்தம் இந்த 6 சம், இந்த 6 சம்ல கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 6.43, 6.44, எக்ஸைஸ் 6.7ல 1 2 3 4 5. மொத்தமே வந்து 7 சம் இருக்கு. இந்த 7 சம் தரவா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ குவார்டர்லி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு எல்லாருமே வந்து ஈஸியா 7 5 மார்க் வந்து அட்டன் பண்ணலாம். 35 வாங்க வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு ஆல்.